Hello everyone. நான் உங்கள் அட்வொகேட் முகமது அலி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலோட நோக்கம் என்னென்னா, இப்போ மக்கள் கரண்ட் செனாரியோவில் என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க, அதுக்கான லீகல் தீர்வுகள் என்னென்னு இருக்குது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி மக்கள் நிறைய லோன் எடுத்துகிட்டு கஷ்டப்படுறதும், அதை கட்ட முடியாமல் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்னால ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுறதும், இவங்க மிஸ்பிஹேவ் பண்ணி அனுப்புறதும் நிறைய இன்னைக்கு காலகட்டங்களில் நடந்துட்டுருக்கு. அதற்கான தீர்வுகள் இப்போ பார்ப்போம். இப்போ ஒன்று, ஆர்பிஐ என்ன ரூல் சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் வர்றவங்க எந்த டெப்ட் வாங்கினவங்களா இருந்தாலும் அவங்கள மரியாதையாக நடத்தணும். அவங்கள எந்த மக்கள் முன்னாடியும் அவமரியாதையாக பேசக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரரோ எதிர்த்து வீட்டுக்காரரோ யார் முன்னாடியும் அவமரியாதையாக பேசக்கூடாது. இது எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். இதை ஆர்பிஐயே ரூலாகவே போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ரெகுலேஷனாகவே கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, கான்ஃபிடென்ஷியலை மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அவங்கள மிரட்டல் தோணிலையும் அவங்கள ஹராஸ் பண்ணுற மாதிரியும் எந்த விஷயங்களும் நடக்கக்கூடாது. இது ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களாம் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு திரும்ப ரீபே பண்ண முடியல, ரீபே பண்ணணும் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு கம்பெனி அதாவது லோன் எடுத்த பேங்க்குக்கோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஒரு மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி என்னால் ரீபே பண்ண முடியல, அந்த லோன் அமௌண்ட்டை எனக்கு ரீஷெடியூல் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு எப்படி ரீஷெடியூல் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு 10,000 rupees மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி. ஆனால் இவங்களால இப்போ 5,000 தான் இப்போ பே பண்ண முடியாது இருக்குது. அப்போ 5,000 வர்ற மாதிரி எனக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது, அதனால அந்த இதுக்கு எனக்கு ரீஷெடியூல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். இதை பேங்க் அக்செப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேற்கொண்டு அவங்க பண்ணலை அப்படின்னா, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டுக்கும் உள்ளாக்கப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், ஆர்பிஐயில் அம்பட்ஸ்மேனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தீர்வுகளை நீங்கள் சந்திக்கலாம். இப்போ நான் சமீபமாக ஒரு பேப்பரில் பார்த்தேன். அது என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு டெப்ட் கலெக்டர் வீட்டுக்கு போய் கலெக்ட் பண்ண போகிறாரு. அப்போ ஒரு மிருகத்தை விட்டு கடிக்க விடுறாங்க, நாயை விட்டு கடிக்க விட்டு விரட்டி விடுறாங்க. இப்போ இது எப்படி கணக்காகுது? இப்போ டெப்ட் கலெக்டர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், எங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டே ரைஸ் பண்ணலாம். அவங்க இப்போ போட்டிருக்க பிஎன்எஸ் செக்ஷன் படி, ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோட் படி அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா, செக்ஷன் 291 ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்ற ஆக்ட் படி அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுத்து 6 மாதம் வரை சிறை தண்டனை, 5,000 வரை ஃபைன் கட்டலாம், ஃபைன் வாங்கலாம். இது பிஎன்எஸ் ஆக்ட் படி. பழைய ஐபிசியில் எப்படி இருந்துச்சுன்னா 6 மாதம் தண்டனை, 1,000 ரூபா ஃபைன் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ டெட் கலெக்டர்ஸ்க்கு லீகல் ரெமடிஸ் பார்த்தோம். அதே மாதிரி மக்களுக்கு என்ன ரெமடி இருக்குது? இப்போ டெட் கலெக்டர்ஸ் கிரிமினல் இன்டிமிடேட் பண்ணுற மாதிரி, அதாவது மக்களை பயமுறுத்துகிற மாதிரியோ அவங்கள மிரட்டினாலோ நீங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் செக்ஷன் 351 படி போலீஸும் ஆக்ஷன் எடுத்து அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கலாம். சரி, அது போக அவங்க சட்ட ரீதியாக தான் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களே தவிர, அவங்க ரவுடிகளை வச்சோ மிரட்டியோ உங்களை பணி வைக்கணும்னு பார்த்தாங்கன்னா, நீங்கள் லீகல் ரெமிடியை தேடுங்க, லீகல் ரெமிடியை அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க பேங்க்குக்கு எழுதி நீங்கள் ரீஷெடியூல் பண்ண சொல்லி கேளுங்க. அதை விட்டுட்டு மக்கள் வேறு எதுவும் திங்க் பண்ணி வேறு விஷயங்களுக்கு போக வேண்டாம். நன்றி.